வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. பிரதமரின் தேசிய விருதான ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது வழங்கும் விழா நேற்று புதுடில்லியில் நடைபெற்றது. 18 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 20 சிறுவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கினார். வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் குறிப்பிடத்தக்க சாதனை படைத்த இச்சிறுவர்கள் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பெருமை சேர்த்துள்ளனர் என்றும், குழந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இத்தகைய விருதுகள் வழங்கப்படுவதாகவும் திருமதி முர்மு விழாவில் கூறினார். பயங்கரவாதம் மனித குலத்தின் மிகப்பெரிய எதிரி என்றும் அனைவரும் ஒன்றிணைந்து அதற்கு எதிராக போராட வேண்டும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நேற்று தேசிய புலனாய்வு முகமை ஏற்பாடு செய்திருந்த பயங்கரவாத எதிர்ப்பு மாநாட்டை தொடங்கி வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 129வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். புதுச்சேரியில் புத்தாண்டுக்கு முந்தைய நாளான 31ஆம் தேதியன்று ஒயிட் டவுன் பகுதிகளில் மதியம் 2 மணிக்கு மேல் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்படும் என்றும், வெளி மாநில சுற்றுலா பயணிகள் தங்களது வாகனங்களை நிறுத்த 8 இடங்களில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்தார். மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை கையாளவும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையிலும் காவல்துறை சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சபரிமலை ஐயப்பன் கோவிலின் முக்கிய நிகழ்வான மண்டல பூஜை இன்று நடைபெறுகிறது. திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்தாரால் வழங்கப்பட்ட புனித அங்கி ஐயப்ப சுவாமிக்கு அணிவிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இன்றைய பூஜைக்கு பின் நடை அடைக்கப்பட்டு மகர விளக்கு பூஜைக்காக வரும் 30ஆம் தேதி மீண்டும் நடை திறக்கப்படும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.